போராட்டம் நடத்தி வரும் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தை கைவிடுத்து பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை பார்க்கிறார். கடந்த சில நாட்களாக மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மற்ற அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் செஞ்சுட்டு வந்தாங்க. பணி நிரந்தரம் கோரி, ஏன்னா பல ஆண்டுகளாக அவங்களுடைய கோரிக்கை அது பணி நிரந்தரம் கோரி போராட்டம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து சங்கங்கள் அங்கே அவங்களுடைய பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறோம். கண்டிப்பா அரசு இன்னும் இப்பதான் ஒப்பந்த தொழிலாளர்கள் பற்றின விஷயங்களை நம்ம டீட்டெயில்ஸ்ல எடுத்துட்டு வரோம். கண்டிப்பா சில நாட்கள் நமக்கும் அரசு இப்பதான் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வருது. ஒவ்வொரு இடத்துலையும் மின்சார வாரியத்தில் பல சீரமைப்புகளை நம்ம செஞ்சுட்டு வரோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் சீரமைப்பு செஞ்சுட்டு வரோம். மின்சார வாரியத்தில் நம்ம ஏற்கனவே வெள்ளை அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். கடந்த 5 ஆண்டுகளில் 343 பேர் அளவுக்கு தான் வேலைக்கு பணிக்கு ஆள் எடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு மின்சார வாரியத்திற்கும் நம்ம தேவையான பணியாளர்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பல இடத்துல ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்ததாரர் மூலியமாகவும் இருக்காங்க, நேரடியாகவும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல மேட்டூர் மற்றும் மற்ற அனல் மின் நிலையங்களில் பணியாற்றிய ஒப்பந்த தொழிலாளர்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். ஸோ அரசாங்கம் கண்டிப்பாக சில மாதங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இதில் என்ன செய்யணுன்ற முடிவுகள், ஏன்னா எப்படி இதை எடுத்துட்டு போகணுன்ற முடிவுகள் தேவைப்படுகிறது. அதனால இன்னும் சில மாதங்கள் தேவைப்படுகிறது. அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு வேலையை தொடர வேண்டும். மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அனல் மின் நிலையங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். அவங்களும் இப்போ பேசிட்டு போயிருக்காங்க. பார்ப்போம், நம்ம இதை வருங்காலத்தில் எப்படி இதை சரி செய்ய வேண்டும் என்று கண்டிப்பாக கொள்கை முடிவில் என்ன பண்ணணும் பார்ப்போம்.